ஸ்ட்ரேஞ்ச் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். அதாவது ஒரு கட்சிக்குள்ள ஒரு கருப்பாடு கருப்பாடுன்னு சொல்லலாமா? இதான் யார பத்தி சொல்லப் போறேன்னு தெரியாதா உங்களுக்கு? நம்ம அத்தைய பத்தி தான். அத்தைன்னா எப்படிங்க உங்களுக்கு சொல்றது? அத்தைன்னா நீங்க புரிஞ்சுக்கவும் மாட்டீங்க. அத்தை பத்தி தெரியாத ஆளுங்க இருக்காங்களா Twitterல? அத்தை எப்படி சொல்றது? ஐடி விங் அதிமுக ஐடி விங்ன்னு சொல்லலாமா? இல்ல பாஜக ஐடி விங். சரி விடுங்க. நம்ம சோனியா அருண்குமார் அவங்கள பத்தி பார்ப்போம். சரிங்களா? அதாவது உருக்கமான ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க. வணக்கம் மக்களே! அப்படின்ற அந்த வார்த்தைகள்ல இருந்து எழுதியிருக்காங்க. அண்ணன் தாவேகா கட்சி அறிவித்த அன்று என்னை தானாகவே அழைத்து பேசினார் ஜான் ஆரோக்கியசாமி. அதற்கு ஒரே காரணம் நான் தளபதியின் தீவிர ரசிகை என்பதுதான். பல நாட்கள் தாவேகா சார்ந்த விஷயங்களை என்னிடம் பேசியும் பகிர்ந்து வந்தார். அதன் பின்னர் பலமுறை தாவேகா ஐடி விங் நீங்கள் இல்லாமல் இல்லை என பல மாதங்களாக ஜான் ஆரோக்கியசாமி என்னிடம் பேசி வந்தார். அதாவது இவங்க இல்லைன்னா கட்சியோட விங்கே இல்லை அப்படின்னு வரைக்கும் பேசுனது எல்லாமே இவங்க தான். நான் ஏற்கனவே பல வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். இவங்க ஒரு அன்அஃபிஷியலாக வார் ரூம் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்றது இன்னைக்கு இவங்க வாயாலே வந்துருச்சா இல்லையா? அப்போ நான் முன்பே கணித்தது கரெக்டா இல்லையா? இவங்க அன்அஃபிஷியலாக வார் ரூம் வச்சிருக்கிறாங்க. அது அடுத்து ஒரு சில மாதங்கள் கழித்து ஐடி விங் மீட்டிங்க்கு சிறப்பு அழைப்பாளராக அழைத்து பின்னர் என்னது யூடியூப் சேனல்களில் பேச சொன்னார். அது குஷி ஆனந்த் அவர்களுக்கும் நன்றாகவே தெரியும். என்னம்மா சொல்ற? எனக்கு தெரியுமா? என்ன இது? என்ன கோத்து விடுறீங்க அப்படின்னு அவர் கத்திடக்கூடாது. அதனால முன்னாடி சொல்லிக்கிறேன்.